தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வரும் எங்களுடைய வீடியோவையும் தொடர்ந்து பார்க்கும் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம். வணக்கம் மாலத்தீவு, வணக்கம் சிறுவண்டு. வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே ஒரு இடத்துல ஒரு ஜீவன் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா அந்த சிறுவண்டு தான். தம்பி, நாளைக்கு நான்லாம் சேஃப் ஜோன் ஓடி போயிருவேன், என்னெல்லாம் காப்பாற்ற 100 பேர் இருக்காங்க, நீ எல்லாம் வந்து எக்கெடுக்கட்ட போய் நாசமா போவோம், சீரழிய போறோன்னு தெரியல, ஜாக்கிரதையா இருக்கு. வாழ்த்துறேன் தம்பி. இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக். இது நீ இதெல்லாம் முன்னுதாரணமா எடுத்துட்டு முன்னேறணும், புரியுதா? இப்போ மாலத்தீவு பேர்ல வீடு வச்சிருக்கேன்னா உனக்கு என்ன வச்சிருக்கேன்? மாசம் சம்பளம் போடும், அவ்வளவுதான். 25 உங்களுக்கு ஏதாவது கொடுவேன், பொறி இது எதாவது கொடுத்த வாங்கிக்க. ஆரம்பிக்கலாம் மாலத்தீவு, ஆரம்பிக்க. சார் இப்ப அவர் இருக்கார்ல ஓபிஎஸ், ஆமா, அவர் எங்க சார் கூப்பிடுறாரு கூட்டணிக்கு? திஸ் இஸ் அன் irrelevant question for this interview. அதாவது என்ன சொல்றேன்னா, அவருக்கு ஒரு சைடு தான் அவரு எப்பவுமே, அவரு இந்தியா தான். அவர் எந்த மாற்றத்திலயும் அவர் வந்து தாவேக்கா சைட்லாம் போவார்லாம் சொல்ல முடியாது. அவர் எப்பவுமே ஒரு சைடு தான். எப்படி சார் சொல்றீங்க? இப்ப நான் வந்து இந்த ஷோவுக்காக ஒரு சைடு மேக்கப் போட்டிருக்கேன், இங்க பாரு. ஆமா, போடலாம். அந்த மாதிரிதான் அவருக்கு எப்பவுமே ஒரு சைடு தான், என்டிஏ தான் அவரு, புரியுதுங்களா? அவருக்கு என்ன ஃபேக்டர் இருக்கு? இப்ப அவங்க போனா என்ன சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிறாங்களா, ஜெயிச்சிருவாங்களா? அவரு ஜெயிப்பாரா? முதல்ல அவர் ஜெயிப்பாரா? முதல்ல சொல்லு பாக்க, அவர் ஜெயிப்பாரா? அவர் ஜெயிக்க மாட்டாரு, அந்த கட்சிக்கு போய் அதோட நிறுத்துப்பா, முடியாதுப்பா, அவர் ஜெயிக்க மாட்டாரு, அதோட நிறுத்து. நீ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டு இது பண்ணாத. அப்படிதான் இவரும் தம்பி, இவர் போறதெல்லாம் வந்து இவர் எப்பவுமே இங்கதான். இவர் வந்து ஒரு விசுவாசி, ஒரு நல்லவர். இவர் ஓபிஎஸ் நல்லவர். இவர் இந்த வாய் தான் வந்து அவங்க பசங்களே விஷம் வைக்கணும்னு சொல்லுச்சு, அது வேற. ஆனா அவர் ரொம்ப நல்லவர். அவர் இந்தியா கூட்டத்துல இவர் போக மாட்டாரு, இந்தியா தான் நிப்பாரு. அவர் அதெல்லாம் பேசிக்கலாம். சரி, அதை விட்டுங்க. அவங்க என்னதான் அறிவிக்க போறாங்க? யார் கூட கூட்டணி வைப்பாங்க? அவங்களுமே என்டிஏ கூட்டணி தான். இஸ் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணல சார். நீங்க வேணா பாருங்க மாலத்தீவு. I have a very positive experience in my journalism and I am saying a very truth story to the society. நான் தெளிவா சொல்கிறேன், இந்த வருடம் 2026 பிரேமலதா இந்தியா கூட்டணிக்கு செல்ல மாட்டார், என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பார் என்பதை எனக்கும் தான் மாலத்தீவு. போக மாட்டாரியா சார்? அவரு விஜய் விஜய் உருவாக்குறது யாரியா? உருவாக்குற இடத்துல போய் மறுபடியும் நான் பார்த்து வளர்ந்த போய் நீ அங்க போய் உங்க தெய்வல உட்காந்து பாருன்னா அவங்க லீவ் டச் ஆகாதா? அப்படி அங்க போனா பெரிய பொறுப்பு கிடைக்குமா சார்? கிடைக்காதா? இவங்க ஏற்கனவே கட்சியோட பொதுச் செயலாளரியா இவங்க? நீ சப்ளை ரொம்ப சிம்பிளா பாரு. இவங்க வந்து ஏடிஎம்கே உள்ள வந்தாங்கன்னா 5+1. போன வாட்டி தேர்தல 5+1 பேசினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கழுத்து நடுத்தரத்துல நிறுத்திட்டாரு. ஆனா இந்த தடவை நிறுத்த மாட்டாரு. யாராவது குழி தோண்டினவங்க பின்னாடியே திரும்ப போவாங்களா? ஏன் ராமதாஸ் போயிருக்காருல? என்ன மாலத்தீவு, ஏற்கனவே ராமதாஸ் குழி தோண்டி புதைச்சு மூடி அவரை போட்டு வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய குண்டலம் தூக்கி போட்டு வந்தார்ல. இப்ப ராமதாஸ் போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? சாரி, அன்புமணி போனாரா இல்லையா? அங்க போயிருக்காரு சார். ஆமா, எடப்பாடி கூட போயிட்டாரா இல்லையா? நாளைக்கு ராமதாஸ் போவாரியா? போவாரு, நீ வேணா பாரு. அவர் அங்க சூரியனோட போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு அஜெண்டாமா, எல்லாம் சும்மா. நீ வேணா பாரு, நீங்க போறாங்களா இல்லையா பாரு. எனக்கும் தான் மழை. சிரிக்காதீங்க சார், ரிட்டையர்ட் ஆகுது சார், தயவு செஞ்சு சிரிக்காதீங்க சார். அடுத்து சார், அடுத்து இப்ப காங்கிரஸ்குள்ள என்ன போயிட்டு இருக்கு? அவரு போய் பாத்துட்டு வந்தாருல சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் என்னதான் போயிட்டு இருக்கு? அதாவது ஆட்சியில பங்கு சரிதானே? நீங்க ஆட்சியில பங்குன்னு ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அந்த இடத்துக்கு போகுமா இல்லையா? அந்த இவரு பெரிய ஆள் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தாரேம்மா, அவர் பேரு என்ன, நம்ம கூட பாத்துருந்தேம்மா. இந்த இன்டர்வியூ தெரிய சொன்னார், ஆட்சியில பங்குன்னா அப்படி என்ன சாதாரணமையா? அதனாலதான் ஜெயநாயகன் படத்துக்கு ஒட்டுமொத்த காங்கிரஸ் அபிஷியல் பேஜ் கூட போய் வாழ் சொல்றாங்க. ஏன் சொல்றான்? they are ready move to TVK காங்கிரஸ். எஸ் சார், அப்பனா அவரு கடாட்சும் கூட்டணி வச்சிருக்காருல்ல, ஒருவேளை வரமாட்டாரு, ஒருவேளை நாளை பின்ன ஏதாவது ஜெயிச்சிட்டாருன்னா அப்போ வந்து ஒரு அன்புமணிக்கு கொஞ்சம் அதிகாரத்துல பங்கு, அதுக்கப்புறம் அடுத்து யாரெல்லாம் கூட்டணி இருக்கோ எல்லாம் கொடுத்துருவாங்க சார். எடப்பாடி என்ன இழிச்சவாய் நினைச்சீங்களா? துணை முதலமைச்சராக கொடுக்க கிளிப்பாரு அதெல்லாம் கிடையாது தம்பி. அது ஆட்சியில அதிகாரத்துல திமுக தான் கொடுக்கணும், அதிமுக கொடுக்காது. புரியுதுங்களா சார்? முதல்ல இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க கிட்டே அதிகாரம் இருக்குமான்னு தெரியாது. எஸ் 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 வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மென்ட் ஃப்ரம் மாலத்தீவு. அது இல்லாம அது துணை முதலமைச்சரா ஒரு ஓபிஎஸ் இருந்தாரு, நடுவில் ரெட்டை தலைமை அடிச்சு துரத்து விட்டாரு. திருப்பி அதுக்கு அவர் எதிர்பார்ப்பாரா? எஸ், திஸ் இஸ் ஆல்சோ சிறுவண்டு பேசக்கூடிய வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். எஸ், கரெக்ட், வெரி குட் வெரி குட். ஆக்சுவலி நீங்க பாருங்கம்மா,
நீங்க வந்து காங்கிரஸ் டிவிகே கூட போகுது அப்படின்னா ஒருவேளை டிவிகே காலவாரி விட்டுச்சுன்னா திரும்ப காங்கிரஸ் டிஎம்கே போகுமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது எங்க போகும்? எஸ் எடப்பாடி will be already CM. சார் அவர் அந்த இன்டர்வியூல தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க இன்னைக்கு வந்து திமுக விட்டு போற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். சார் அப்படியே இருந்தாலும் இப்போ இவங்க வந்து என்டிஏ கூட்டணியில இருக்காங்க சார். ஏடிஎம்கே எப்படி சார் காங்கிரஸ் வந்து இதுல சேரும்? என்ன சார் இது? கொஞ்சமாவது ஏதாவது முட்டாள்தனமா இருக்கு சார் இது. இப்ப மறைமுக கூட்டணி வச்சுக்கலாம்ப்பா. தமிழ்நாட்டுல மட்டும் நாங்க கூட்டணி சொல்லிக்கலாம்ப்பா. மம்தா அறிவிச்சிருக்காங்க, கேரளால அவங்க அறிவிச்சிருக்காங்க. சார் மம்தா பைஜு மம்தா பானர்ஜி அவங்க அறிவிச்சிருக்காங்க. என்ன அறிவிக்கிறலாம் பிரச்சனை இல்லப்பா. அரசியல் ஏதாவது சாதாரணம். இப்ப இங்க கூட பாருங்க, ஏதோ ஒரு உள்ளாட்சி தேர்தல்ல வரலாற்றுல முறையா பாஜகவும் காங்கிரஸும் கூட்டணி நடந்துச்சா இல்லையா? சாத்தியமா இல்லையா? சாத்தியமையா? அது நடக்கும். நீ அதனால வெரி ஃபேக்ட்ஃபுல் இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி, எல்லாத்தையும் விடுங்க சார். இப்ப நேயர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த ஜனநாயகன் படத்துக்கு என்ன நடக்குது அதை சொல்லுங்க சார். அதாவது மாலத்தீவு நம்ம கிட்ட வந்து ஒரு சோர்ஸ் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட சொல்றாரு. யார் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க? அது வேற. சரி, அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ஷோ நடக்கிற போது சில ரவுடிகளை சினிமாவுக்கு அனுப்பி கலவரங்களை ஏற்படுத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். இல்ல திமுக மாஸ்டர் படத்துல வரா மாதிரி உள்ள காலேஜுக்குள்ள மேபி இருக்கலாம். எனக்கும் தான் மாலத்தீவு இது எனக்கு சொன்னோன்னு ஷாக்கிங். இதை வந்து டைரக்டா எல்லாருமே செய்யறாங்களா சார்? இது எதுக்கு சார் பண்ணணும்? அவசியமே இல்லை. இது எதுக்கு பண்ணணும்? என்ன சார் இது? எனக்கு இதை கேட்கும் போது இரிட்டேட்டா தான் இருந்துச்சு. இந்த இன்டர்வியூ கேட்கும் போது ஏற்கனவே திமுக எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன சட்ட ஒழுங்கு நடந்தாலே உடனே அதை சரி செய்யறதுல மும்முரமா இருக்காங்க. வாழ்ட்டனா போய் சட்ட ஒழுங்கு நாங்களே கலவரத்தை ஏற்படுத்துறோன்னு வந்து செய்யுமா ஒரு அரசாங்கம்? அதுவும் இவனுங்க ஏதாவது பண்ணிட்டாலே நம்ம மேல பழிய போடுறானுங்க, லூசு பசங்க, சின்ன பசங்க. அதனால இவங்களை கட்டுக்கோப்பா வச்சுக்க வேண்டியது இவங்களோட கடமை. அப்படின்னும் போது இவங்கிட்ட போய் கலவரத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு யோசிக்கணும். பட் அப்படி யோசிக்கணும். அதையும் தாண்டி இவங்களுக்குன்னு ஒரு வரலாறு, பெரிய வரலாறு இருக்கு சார். இந்த இது தொண்டர்கள் டிவி சரி காய்ச்சல் இது ட்ரைலர் வந்தப்போ ரோகிணி அடிச்சு உடைச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி பேனர் எல்லாம் கிழிச்சாங்க. எஸ், அது அறியாத வயசு. இப்ப பண்ணா அது வந்து இவங்களோட கிடையாது. திமுக உள்ள அனுப்பியிருக்காங்க. இப்ப இது வந்து எனக்கு வந்து பெலிக்ஸ் அவர் சொல்லி நான் சொல்றேன். ஆமா, எனக்காக உங்க வீடியோல ஒரு சின்ன செக்மெண்டா இதை சேர்த்துக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா எப்படி அடிச்சு நொறுக்கிடுவாங்க, பராசுத்தி பேனர் கிழிச்சிருவாங்க, கலவரம் நடக்கும். அதனால முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்டா போட்டு அப்புறம் நீங்க ஒரு வீடியோ போட்டுக்கோங்க, மும்பை கணித தேக்கம் போட்டுக்கோங்கன்னாரு. ஓகே பெலிக்ஸ், அற்புதமா இருக்கு, நானும் போட்டு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவுதான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கட்சின்னா என்னது மாற்றம் தர போறோம்னு சொல்றாங்க. கட்சி பணி மக்கள் பணி தான் பண்ணாங்க. ஒரு படத்துக்கு உட்கார்ந்து பொதுச் செயலாளர்ல ஆரம்பிச்சு எல்லாரும் ஒரு படத்தையே இது பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த கட்சி உருப்படுமா? சரி, நான் விஜய் ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கும்போது அவர் எம்ஜிஆர் மாதிரி பாக்குறேன் சார். சரி, எம்ஜிஆர்ங்கிறதா உங்களுக்கு ஞாபகம் வருது. இவ்வளவு நாள் வந்து கட்சி பயணம் பண்ண ஒரு ஆள் செங்கோட்டையன், அவரே இப்ப வந்து இங்க படத்துக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. இதுல என்ன நிலைப்பாடுன்னே தெரியல. கடைசி காலகட்டத்துல அவர் வந்து படத்துக்கு வரும்போது அரசியல் வரும் படத்தை தான் ப்ரொமோஷனா வச்சுக்கிட்டாரு. ஸோ இஸ் டேக்கிங் எ வே ஃபார்முலா ஃப்ரம் எம்ஜிஆர். புரியுதுங்களா? ஆனா அப்ப இருந்த மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்காம இருந்தாங்க, இப்ப யோசிக்கிறாங்க. செருப்படுத்து அடிப்பாங்க, அப்படி நம்ம வேட்டை அது வேற. பட் ஆனா இது ஒரு பெரிய சென்சேஷனல் ஆகுமா? மழை இது ஒரு பெரிய சென்சேஷனல் ஆகும். அப்புறம் நம்ம மும்பை கடித்த தேக்குன்னு போட்டுக்கோம். முடிச்சுக்கலாமா சார்? முடிச்சு. படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம். Yes, of course.